வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். நீண்ட நாளுக்கு அப்புறம் ரயில்வே துறையிலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் 2026க்கான நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். நம்ம RITESன்னு சொல்லுவோம், அங்கேருந்தான் நமக்கான வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இதை பொறுத்தளவுக்கு எனி டிகிரி படித்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இப்போ காலேஜ் படிச்சுட்டு முடிச்சிருப்பீங்க, அவங்களாம் வேலைவாய்ப்பு தேடிட்டு இருப்பீங்க, அவங்களுக்குலாம் ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியை பொறுத்தளவுக்கு ஏப்ரல் 27 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் கிட்டத்தட்ட 1 மந்த் நமக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலும் வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா RITES லிமிடெட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து தான் நமக்கான வேலைவாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ரெக்யர்மெண்ட் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் ஆன் ரெகுலர் பேசிஸ். ஸோ நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன கேட்டகரியில் அவங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் அப்படின்ற கேட்டகரியில் தான் அவங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 காலி பணியிடம் இருக்குது. இதில் URல 8, EWSல 2, OPCயில் 1, SCயில் 3, STயில் 1. இதுக்கான வயது வரம்பு 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கான கடைசி தேதியாக 27/4/2026 வரைக்கும் நம்மளால் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு அசிஸ்டன்ட் HR அப்படின்ற கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது EWS கேட்டகரிக்கு 50% மார்க் இருந்தாலும் போதும். ஸோ அதை தவிர்த்து மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்க 45% மார்க் இருந்தாலும் போதும் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். 125 மார்க்குக்கு கொஸ்டின் இருக்கும். எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கனாலே போதும். இதுலையுமே நீங்கள் 50% மார்க் எடுத்தாலும் இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் இருக்கும். எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது. பியூர்லி வந்து மெரிட் பேசிஸில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ இதுக்கு வயது வரம்பு ரிலாக்ஸேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு SC ST கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 5 வருஷமும், OPCயாக இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்துருக்கூடிய பர்சனல் இருக்கக்கூடிய அந்த எலிஜிபிலிட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கான சேல்ரி வந்து நம்ம சொன்னோம், பேசிக் வந்து பார்த்திங்கன்னா 20,000லேருந்து 66,000 வரைக்கும் இருக்கும். அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி பர் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8.16 lakhs வரைக்கும் உங்களுக்கான சேலரியும் இருக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஜென்ரல் OPC கேண்டிடேட்ஸ்க்கு 300 ரூபாயும், EWS SC ST PW கேண்டிடேட்ஸ்க்கு 100 ரூபாயும் உங்களுக்கான ஃபீஸாக அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான RITES.comல போயிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து கெரியர்ஸில் அவங்களோட செக்ஷனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ண கடைசி தேதி 27/4/2026 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சென்டர்ஸ், வென்யூ எல்லாமே எங்கே உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்றது ஃபர்தராக உங்களுக்கு மெயிலில் சொல்லுவோம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான சிலபஸுமே இந்த PDFல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.